வாழ்க்கை எப்படி போன்றது தெரியுமா? ஒரு பாலைவனத்தில் எப்படி ஒரு மரம் தளிர்க்க முடியாதோ அது போன்று உள்ளது காதல் இல்லாத வாழ்க்கை. திருமணம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்களாக பழகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடத்தும் ஒரு அடையாளம் காதல். அந்த காதல் திருமணத்தை யாரும் பெற்றவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது இல்லை. எத்தனையோ காதல் 6, 7, 8 வருடங்கள் கூட பெற்றவர்கள் சம்மதத்திற்காக காத்து கடைசி வரை போராடி வாழ்க்கையில் ஜெயித்து காட்டுவது எங்கள் எதிரணியினருக்கு தெரியவே இல்லை போல இருக்கு. அவங்க காதல் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஊர் கூடி வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரும் நடத்துறாங்க. அங்கதாங்க பிரச்சனையே வருது. லட்டு சைஸ் கொஞ்சம் பொண்ணு வீட்டுல சின்னதா போட்டுட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு காஃபி சாப்பிட்டீங்களா, சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு கேட்க ஒருத்தர் கூட இல்லையா. அவங்கவுங்க கல்யாணத்துல நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், இவ்வளவு வருஷமா பெத்து வளர்த்த பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல கல்யாணத்துக்கு வந்து எங்களை வான்னு கூப்பிடல, மாப்பிள்ளை வீட்டுக்கு மரியாதை தரலன்னு வாங்க. அதை விட்டுட்டு என்ஜாய் பண்றோம் அப்படின்ற பேர்ல நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல முதல் நாள் பார்ட்டி தரணுமா? என்ன பார்ட்டி தருமா? பாண்டிச்சேரியில இருந்து வரும் காருக்குள்ள டிக்கியில வச்சு நைட் எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு சீட்டு கட்டு, அதுல வேற திருட்டுத்தனம் பண்ணி எத்தனை நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் பாதியிலே நின்னு போயிருக்கு.